வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 16 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஆன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் வித் 7 இயர்ஸ் ஆஃப் பார் அண்ட் சர்வீஸ் பிகம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அதாவது இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பார் அண்ட் சர்வீஸ் அந்த செக்டர்ல இருக்கவங்களும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா வந்து ஆகலாம் அப்படிங்கிற டெசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து எந்த ஆர்டிக்கல் இது டிசைட் பண்ணிருக்கு அப்படின்னா, எந்த ஆர்டிக்கல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 233 வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஏர்லியரா வந்து என்ன ரூல் இருந்தது அப்படின்னா, பிராக்டிசிங் லாயர்ஸ் வித் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் were eligible ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா வந்து ஆகணும் அப்படின்னா, மொத்தம் 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க லாயர்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், லால வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம். ஆனா இப்போ பிரசன்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 7 இயர்ஸ் ஆஃப் பார் அண்ட் சர்வீஸ் அதுல இருந்திருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம் அப்படிங்கிற டிசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லைன்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதோட மினிமம் அவங்க அப்படி ஜட்ஜா ஆகணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேஜஸ் MK-1A ஜெட். இந்த ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரு இது பண்ணாங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF இவங்க தான். The Indian Air Force will soon receive its first light combat aircraft Tejas MK-1A jet. இந்த ஜெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யாரு அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. மொத்தம் எவ்வளவு டெலிவர் பண்ண இருக்காங்க அப்படின்னா 83 Tejas MK-1A ஜெட்ஸ் வந்து டெலிவர் பண்ண இருக்காங்க. IAF ஆப்ரேட்ஸ் அண்டர் 29 ஸ்குவாட்ரான்ஸ். ஸ்குவாட்ரான்ஸ்னா ஒன்றும் இல்லை, படைப்பிரிவு அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளாஸ் 11 பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் நம்ம வந்து இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளாஸ் 11ஓட பப்ளிக் எக்ஸாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஃபார் த அகாடமிக் இயர் ஆஃப் 2025 to 2026 வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன எவாலுவேஷன் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபாலோ. இதுக்கு முன்னாடி என்ன எவாலுவேஷன் மெத்தட் இருந்ததோ அந்த மெத்தடே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வருஷம் அப்படின்னா 2017 to 18 அந்த எவாலுவேஷன் மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் 11 போர்டு எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2017. இந்த போர்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா 2017ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அயன் ஏஜ் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து அயன் ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் நேற்றே போட்டிருப்பேன், இருந்தாலும் அதுல வந்து ஒரு 1-2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்கவேஷன் வந்து இந்த அயன் ஏஜ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்கவேஷனை வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அந்த எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணவங்க இவங்க தான். எந்த லொகேஷன் அப்படின்னா திருமலபுரம் எங்க இருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. லொகேஷன் எங்க அப்படின்னா திருமலபுரம், அபவ் 10 கிலோமீட்டர்ஸ் நார்த் வெஸ்ட் திருமலபுரம் வில்லேஜ். எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா தென்காசி டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. பண்ணி அயன் ஏஜ் வந்து அந்த இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணதுனால கிடைச்ச பொருட்கள் வச்சு அயன் ஏஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பரியல் சைட் ஏரியாவை வந்து எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 35 acres சிச்சுவேட்டட் பிட்வீன் 2 சீசனல் ஸ்ட்ரீம்ஸ் நியர் குலசேகர பெராரி டேங்க். இந்த டேங்க் அதுக்கு பக்கத்துல தான் வந்து அரௌண்ட் 35 acres வந்து எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம நேத்து வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் சொல்றேன். இந்த எக்ஸ்கவேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொருட்கள்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அதை வச்சு அயன் ஏஜ் வந்து அந்த இடத்துல இருக்கு, இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. அயன் ஏஜ்னா இரும்பு காலம். அந்த கல்ச்சர் வந்து எதோட சிமிலரா இருக்கு, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் திருமலபுரம் அந்த கல்ச்சர் எதோட சிமிலரா இருக்குன்னா, நம்ம அதிச்சநல்லூர் அண்ட் சிவகலை அந்த எக்ஸ்கவேஷன் அந்த கல்ச்சரோட சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க எக்ஸ்கவேட் பண்ணும்போது என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஸ்டோன் ஸ்லாப் சேம்பர்,
urn burials and urns வந்து unearth பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the chamber was made using 35 stone slabs filled with cobblestones to 1.5 meters. காபிள் ஸ்டோன்ஸ்னா ஒன்றும் இல்லை, கூழாங்கல்னு சொல்லலாம். அது வந்து 1.5 மீட்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து எந்த பீரியடோட சார்ந்தது அப்படின்னா மிட் தேர்ட் மில்லியனம் பிசி. அது ரிலேட்டடான பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்கவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 311. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா டீல்ஸ் வித் டிஸ்மிசல், ரிமூவல் ஆர் ரிடக்ஷன் இன் ரேங்க் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். அதாவது அவங்க ஏதாவது மிஸ்டேக்கோ தப்போ சம்திங் ஏதாவது சிவில் சர்வன்ட்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா எந்த இன்கொயரியுமே இல்லாம டிஸ்மிசல், ரிமூவல் இல்லைன்னா ரிடக்ஷன் பண்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் 311. அதே ஆர்டிகல் 311 கிளாஸ் 2B என்ன சொல்றாங்க அப்படின்னா அலவுஸ் டிஸ்மிசல் வித்தவுட் இன்கொயரி. இன்கொயரியே வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணாம அப்படியே டிஸ்மிஸ் பண்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் 311 கிளாஸ் 2B இதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வருது அப்படின்னா பார்ட் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் விச் சர்வ்ஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஆர்டிகல் வந்து கவர் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 308 to 323. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் படி இப்போ வந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸை வந்து எந்த ஒரு இன்கொயரியுமே இல்லாம டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நீங்க அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்து லொகேட் ஆயிருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. இதோட டெய்லி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 12 tons ஆஃப் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் கேஸ் அண்ட் 75 tons ஆஃப் பொட்டாஷ். இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், NCDC. இந்த NCDC இருக்குல்ல, இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன், அதுக்கு அண்டர்ல தான் வருது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வல்கேனோ எரப்ஷன். வல்கேனோ எரப்ஷன் வந்து இப்போ நம்ம இந்தியால நடந்திருக்கு. இங்க எந்த இடத்துல அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அந்த இடத்துல இருக்க ஒரு பராட்டாங் ஐலண்ட் அப்படிங்கிற ஏரியால வந்து நடந்திருக்கு. எரப்ஷன் டேட் என்ன அப்படின்னா 2 அக்டோபர் 2025. போர்ட் பிளேர் இருக்குல்ல, போர்ட் பிளேர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த பராட்டாங் ஐலாண்ட் இருக்கு அப்படின்னா அபவுட் 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த பராட்டாங் ஐலாண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன டைப் ஆஃப் வல்கேனோ அப்படின்னா மட் வல்கேனோ. ஹைட் ஆஃப் நியூ மவுண்ட், அதோட ஹைட் இப்படி இருக்குல்ல, அதோட ஹைட் ஆஃப் நியூ மவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 3 to 4 meters ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப். நம்ம ஆந்திர பிரதேஷ்ல வந்து இது நடந்தது. அந்த ஈவெண்டோட பேர் வந்து 62nd நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப். இதுல வந்து யாரு வின்னர் அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் பி இனியன். இவங்க தான் வந்து அதுல வின்னர். இவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடுவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிருப்பாங்க. இப்பதான் சொன்னேன் இந்த செஸ் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா குண்டூர், ஆந்திர பிரதேஷ்ல நடந்தது. யார ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா செஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2025. இந்த டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2025 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அமெண்ட்னா நமக்கு தெரியும், சட்ட திருத்தம்னு சொல்லலாம். அமெண்ட் த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019. இதை வந்து இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா the purpose is norms for green and white category industries. green and white category industries இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஈஸி பண்றதுக்காக வந்து இந்த டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோட் வித் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏரியாலனா இன் பெரி அர்பன் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து ஏரியாஸ். அதுல வந்து ரோட் வித் வந்து 7 மீட்டர் to 6 மீட்டர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏரியா அப்படி எந்த இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடானா கிரீன் அண்ட் ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ். கிரீன் அண்ட் ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ்னா ஒன்றும் இல்லை, எப்படி சொல்லலாம்னா ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ்னா லீஸ் பொல்யூட்டிங் அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி கிரீன் இண்டஸ்ட்ரீஸும் வந்து லோ பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலாம். அதை ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த கிரீன் ஒயிட் அந்த மாதிரி சொல்றாங்க.
அதே மாரி எங்க சேஞ்சஸ் இல்ல, எந்த ரோட் வித் ரிலாக்சேஷன் வந்து எங்க இல்ல அப்டின்னா, முனிசிபல் அப்புறம் கார்ப்பரேஷன் அண்ட் டவுன் பஞ்சாயத்து இந்த ஏரியாஸ்லலாம் வந்து ரோட் வித் ரிலாக்சேஷன் வந்து இல்ல. ரோட் வந்து எவ்ளோ 7 மீட்டர் அப்டியே இருக்கலாம் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடுல மொத்தம் எத்தன ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்டின்னா, 609 ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். ஒயிட் கேட்டகரிஸ்னா ஒண்ணும் இல்ல, லீஸ்ட் பொல்யூட்டிங். அதான் வந்து ஒயிட் கேட்டகரிஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் 2025. இதோட அஃபிஷியல் நேம் என்ன அப்டின்னா, ஸ்வெரிகஸ் ரிக்ஸ்பேங்க் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ். இதோட வின்னர் 3 பேர் இருக்காங்க. ஆ யார் யாருன்னா, ஜோயல் மோக்கியர், பிலிப் ஆக்கியான், பீட்டர் ஹோவிட். ஜோயல் வந்து எதுக்காக வாங்கியிருப்பாரு இந்த அவார்ட் அப்டின்னா, சஸ்டெயின் குரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது நிலையான சஸ்டெயின் குரோத்னா நிலையான குரோத் இந்த மாரி சொல்லலாம். பிலிப் ஹக்கியான் அண்ட் பீட்டர் ஹோவிட் இவர் எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்டின்னா, சஸ்டைனபிள் குரோத் த்ரூ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் இந்த இதுக்காக வந்து பிலிப் ஹக்கியான் அண்ட் பீட்டர் ஹோவிட் வந்து இந்த நோபல் பிரைஸ் அவார்ட் வந்து இன் எக்கனாமிக்ஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க. தேங்க் யூ.